ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆ என்ற மலையாள படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜான்வரி 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. தாமஸ் செபாஸ்டியன் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் திலேஷ் போத்தன், ஜாஃபர், மீரா வாசுதேவ், தேவதர்ஷினிலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தாய்மையோட முக்கியத்துவத்தை சொல்கிற விதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதோட டைட்டிலும் கூட அம்மா தான். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இடுக்கியில் ஒரு ரிமோட் ஏரியாவில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காரு ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு ரோட் கான்ட்ராக்டர். கவந்தான்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டை தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க. அப்போ தான் ஸ்டீஃபன் இந்த இடத்துக்கு பஸ்ஸில் வராரு. அதோட பேக்ரவுண்டில் ஒரு நல்ல சாங்கும் ஓடிட்டுருக்கு. என்னதான் இவர் கான்ட்ராக்டராக இருந்தாலும் ஸ்டீஃபன் நிறைய இடங்களுக்கு போகிறாரு. ஏதோ ஒரு சீக்ரெட்டை அவரை மறைச்சு வச்சிருக்காருன்றது தெரிய வருது. இவர் ஒரு வயசான ஆள்கிட்ட பேசுகிறாரு. அவர் தான் டிஜி ரவி. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபுல்லாகவே சஸ்பென்ஸோட தான் கதையை நகர்த்திட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட தீமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அம்மினி அம்மாவாக நடிச்சிருக்க தேவதர்ஷினி சேட்டனை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இன்னொரு பக்கம் மிஸ்ஸிங் ஆன ஒருத்தவங்களை பற்றி ஸ்டீஃபன் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. என்னதான் தாய்மையை பற்றி அதிக அளவில் பேசியிருந்தாலும் சரகசியும் இன்வெஸ்டிகேஷனையும் இன்னொரு பக்கத்தில் கொண்டுட்டு போகிறாங்க. அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற உன்னதமான உறவை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களை ஒதுக்கி வைக்கிற பெத்தவங்களை பற்றியுமே பேசியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை எழுதியிருக்கிறது கவி பிரசாத் கோபிநாத். எல்லா மிஸ்ட்ரியும் கடைசியில் சால்வ் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொடுக்குதுன்னே சொல்லலாம். டைரக்டர் தாமஸ் செபாஸ்டியன் ஒரு கருத்துள்ள படமாக ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் ஹைலைட்டாக இருந்தது. கோபி சுந்தரோட பிஜிஎம் நிறைய சீன்ஸை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு கூட சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் அட்டகாசமாக இருந்தது. அனிஷ்லால் ஆர்எஸ் இடுக்கி இடத்த கவர் பண்ண விதமாக இருக்கட்டும், முக்கியமாக கவந்தா இடத்த காமிச்ச விதம்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது திலேஷ் போத்தன் தான் ஸ்டீஃபனாக நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. தேவதர்ஷினி சேட்டன் கேரக்டர் மிஸ்ட்ரியிலேயே இருந்ததுன்னே சொல்லலாம். அவங்களோட வயசான அம்மாவா அவங்க நடித்தது நல்லா இருந்தது. இடுக்கியோட பஞ்சாயத்து தலைவராக நடிச்சிருக்காரு ஜாஃபர். அவருக்கு ஏற்ற கேரக்டராக அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடித்த டிஜி ரவி, மீரா வாசுதேவ், மாலா பார்வதியோட நடிப்பும் சிறப்பாக இருந்தது. மொத்தத்தில் ஒரு நல்ல எமோஷ்னலான இன்வெஸ்டிகேஷன் படம் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.